நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சந்தியா இருங்க, அங்க எங்க போறீங்க? நாம இங்க இல்ல போனோம். வாங்க. அட சுந்தர்ண்ணே, வணக்கம் வணக்கம், வாங்க. வணக்கம் சூர்யா, எப்படி இருக்கப்பா? எங்கண்ணே வீட்டுக்கு போறீங்களா? வீட்டுக்கு தான் போறேன், ஓட்டு போடலான்னு வந்தேன். அண்ணா அப்ப குழந்தைங்களுக்காக இந்த பாதுஷா வாங்கிட்டு போலாம்ல, இப்ப போட்டதுண்ணே. அப்போ 1 கிலோ கட்டி கொடுத்துருங்க. சரிண்ணே, இன்னைக்கு ரொம்ப நல்லா வந்திருக்குண்ணே. நீங்க நீங்க இங்க ஸ்வீட் விற்க தான் வந்தீங்களா? நான் வேற எதுக்கு வர போறேன்? உங்களுக்கு தெரியுமா, இன்னைக்கு இங்க கடை போட்டா 2 மடங்கு லாபம் கிடைக்கும். இந்த பிரச்சாரத்துக்கு வரவங்க இருக்காங்கல்ல, அவங்க கண்டிப்பா ஏதாவது வாங்கிட்டு தான் போவாங்க. அதுவும் ஓட்டு போட வரவங்க கண்டிப்பா நம்ம கடைக்கு வந்து வாங்கிட்டு போறதுதான் வழக்கம். அங்க என்ன பண்றப்பா? இன்னொரு பிளேட் ஜிலேபி லட்டு கொண்டு வந்து வை. சீக்கிரம் சீக்கிரம் வாங்க. எப்படிப்பா இருக்க சூர்யா? உன் கடையை தான் தேடிக்கிட்டு இருக்கேன். எனக்கு ஒரு 1/2 கிலோ குலோப் ஜாமுன் கொடுப்பா. சரிண்ணா. நான் ஒன்று சொல்லட்டுமா? உன் கடையில் ஸ்வீட் வாங்காம வேற ஏதாவது கடையில் வாங்கினா அது என் பசங்க சாப்பிட்றதே இல்லை, நல்லாவே இல்லைன்னு சொல்லிடுறாங்கப்பா. அது வந்து எல்லாமே அந்த கடவுளோட அருள் தானே. பாசமா செஞ்சா எப்பவுமே ருசியா தான் இருக்கும். அதுவும் உண்மைதான்ப்பா. அண்ணா அண்ணா, ஏதோ ஏதோ ஒரு முக்கியமான பொருளை விட்டு போறீங்கன்னு நினைக்கிறேன். என்னப்பா இது பார்த்தா ஏதோ பேங்க் கார்டுமா இருக்கேனே. இது ஒன்றும் பேங்க் கார்டு கிடையாதுப்பா, ஓட்டர் ஐடி. ஓ ஆமா சூர்யா, நீ இது வரைக்கும் ஓட்டிங் கார்டு வாங்கினதே இல்லையா? இல்லண்ணே, எதுக்கு? நம்ம போகாத இடத்துக்கு எதுக்கு நம்ம வழி கேட்பானே. அது மட்டும் இல்லாம இது வரைக்கும் என்னோட வாழ்க்கையில நான் ஓட்டே போட்டதில்லை. தீர்க்க சுமங்கலியா நல்லா இருங்க. பஜனை எல்லாம் ரொம்ப நல்லா நடந்ததுல, மனசுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆமாங்க அக்கா, நீங்க சொல்றது உண்மைதான். மனசுக்கு இப்ப ரொம்ப அமைதியா இருக்கு. ஆ, ஆமா சரோஜா, நம்ம சூர்யாவோட அப்பாவை இவ்வளவு நேரமா காணோம். ரொம்ப நேரமா இங்கதானே நின்னுட்டு இருந்தாரு, அதுக்குள்ள எங்க போனாரு? அங்க உட்காந்துருக்காரு பாரு. என்ன இவரு இங்க வந்து இப்படி தூங்குறாரு? என்னங்க என்னங்க? ரொம்ப நல்லா பாட்டு பாடுனீங்க, ரொம்ப நல்லா இருந்தது. நீங்க சொன்னது உண்மைதான். நீங்க வந்தது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீயா? என்னாச்சு? சுவாமிஜி பேசுனது நீ கேட்கலையா? அவர் பேசி முடிச்சு ரொம்ப நேரம் ஆகுது. ஆனா எப்ப நேரம் கிடைச்சாலும் தூங்குறது தானே உங்களோட ஒரே வேலை. வந்ததுல இருந்தே தூங்கிட்டு தானே இருந்தீங்க. இல்ல, நான் ஒன்னும் தூங்கல. அது வந்து கண்ணை மூடிக்கிட்டு அமைதியா உட்கார்ந்து அந்த கடவுளோட தியானத்தை செஞ்சுக்கிட்டு இருந்தேன். தியானம் செஞ்சதெல்லாம் போதும்.
உங்க கதையெல்லாம் நம்புறதுக்கு நான் ஒன்றும் பைத்தியம் இல்லை. உங்க அம்மா கிட்ட இதெல்லாம் சொல்லியிருந்தா அவங்க நம்பியிருப்பாங்க. ஆனா நான் உங்களை நம்ப மாட்டேன். வாங்க போலாம், வீட்டுக்கு போகணும். வாங்க. சந்தியா, நீங்க இன்னைக்கு என் கூட இப்படி வந்து எனக்கு உதவியா இருக்கிறது நிஜமா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தம்பி, இந்த காஜு பர்ஃபி ரேட் என்ன? அது கிலோ 450 ரூபாண்ணே. ஓ, அப்ப இந்த குலாப் ஜாமுன் இது கிலோ 150. அது கேளுங்க. அப்புறம் இந்த பாதுஷா எவ்வளோ? இது 180ண்ணே. அப்போ ஒன்று பண்ணுங்க, 1/2 கிலோ காஜு பர்ஃபி, 1 கிலோ குலாப் ஜாமுன், அப்புறம் 1/2 கிலோ பாதுஷா. சரிண்ணே. இந்தாப்பா தம்பி, 580 ரூபா. இல்லைங்க, 555 ரூபாய் தான் ஆச்சு. 555? 1/2 கிலோ காஜு பர்பியோட விலை 225 ரூபாய், 1 கிலோ குலாப் ஜாமுன் 150 ரூபாய், அப்புறம் 1 கிலோ பாதுஷோட விலை 180 ரூபாய். மொத்தமா சேர்த்து 555 ரூபாய் தானே ஆச்சு. ரொம்ப நன்றிங்க. இந்த காலத்துல உங்களை மாதிரி யாரும் நேர்மையா இல்ல. நீங்க ரொம்ப வேகமா கணக்கு போடுறீங்க. சும்மா டக்கு டக்குன்னு அப்படிங்கிறதுக்குள்ள கணக்கு போட்டு முடிச்சிட்டீங்க. ஒரு 1/2 கிலோ குலாப் ஜாமுன் கொடுப்பா. சரி. ஆச்சரியமா இருக்குங்க. நீங்க கணக்கு போடுற வேகத்தை பார்த்தா 7வது படிச்ச பொண்ணுன்னு சொன்னா யாருமே நம்ப மாட்டாங்க. ஆனா சந்தியா, ஒரு விஷயம் மட்டும் எனக்கு புரிஞ்சிருச்சு. உங்க படிப்பு வேணா 7வதோட நின்றுக்கலாம், ஆனா உங்களுக்கு நிறைய திறமை இருக்கு. விட்டுருந்தா நீங்க ரொம்ப நல்லா படிச்சிருப்பீங்க. ஆமா சந்தியா, நீங்க மேல படிக்காம படிப்பை விட்டீங்க? இல்ல விட்டுருங்க, இதுக்கு போய் நீங்க வருத்தப்படாதீங்க. இதெல்லாம் சகஜம்தான். ஒருவேளை உங்க அப்பா அம்மாவுக்கு நீங்க மேல படிக்கிறதுல விருப்பம் இல்லையா என்னமோ. ஆனா நீங்க அதிகமா படிக்காததும் நல்லதுதான் நினைக்கிறேன். ஒருவேளை நீங்க அதிகமா படிச்சிருந்தீங்கன்னா நம்ம கல்யாணமே ஆயிருக்காது. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். விமலா, ரொம்ப நாளைக்கு அப்புறமா உன்னை பாக்குறேன். என்ன இந்த பக்கம்? ஓட்டு போட போயிருந்தேன்.
இப்பதான் எனக்கு புரியுது எல்லா இடத்துலயும் ஏன் இவ்ளோ கூட்டம் இருக்குன்னு. வா போலாம். சரி நான் வரேன். முகேஷ், என்ன அங்க சமோசாவும் ஜிலேபியும் கொடுக்குறாங்க. ஆமா, இதை எங்க கொடுக்குறாங்க? அதுவா, அங்க நான் ஓட்டு போடலான்னு போனேன். அங்க யாரோ ஒருத்தவங்க இதை ஃப்ரீயா கொடுத்துட்டு இருக்காங்க. அதான் வாங்கிட்டு வந்தேன். உங்களுக்கு வேணும்னா நீங்களும் போய் வாங்கிக்கோங்க. இலவசமா கொடுத்தாங்களா? ஆமா ஆமா, இலவசமா கொடுத்தாங்க. சீக்கிரம் போங்க, இல்லனா அதுவும் கிடைக்காது. சரோஜா, இப்ப நீங்க எங்க போறீங்க? அது வந்து நீங்க இப்ப எங்கேயும் போக வேண்டாம். ஒரு அடி எடுத்து நீங்க முன்னாடி வைக்க கூடாது. நடந்ததை எல்லாம் மறந்துட்டீங்களா? சந்தியா, இன்னும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கம்மா? நம்ம கிளம்பணும்ல? அப்போ ஒரு 2 மினிட்ஸ்ல வந்துடுறேன். ரொம்ப டிஃபிகல்ட்டான கொஸ்டின் சால்வ் பண்ணிட்டு உடனே போயிடலாம். சந்தியா, இத மூடி வை. ம்? வீட்டுக்கு திரும்பி வந்ததுக்கு அப்புறம் நீ எவ்வளவு நேரம் வேணாலும் படிக்கலாம். ஆனா இப்போ முதல்ல நாம போய் ஓட்டு போட்டு வரணும். என் படிப்பை விட உங்களுக்கு ஓட்டு போடுறதா முக்கியமா? ஆமாம்மா, உன் படிப்பை விட இப்ப அதுதான் முக்கியம். இங்க பாருமா, நாம வாழ்ந்துகிட்டு இருக்க இந்த நாட்டுல சில சட்டங்கள், சில நியமங்கள்லாம் இருக்கு. அதை கடைப்பிடிக்க கூடியதா நமக்கு இருக்கிற மிகப்பெரிய கடமை. இந்த நாடு நமக்கு சில கடமைகளை கொடுத்துருக்கு, சில நியாயங்களையும் கொடுத்துருக்கு. ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோமா, எப்போ நம்ம உரிமைகளை மட்டும் பத்தி பேசக்கூடாது. அதுக்காக சண்டை போட்டா போதாது. நம்மளோட கடமையும் நாம நிறைவேற்றணும். இப்போ இந்த 2 வேலையும் எப்ப நாம சமமா செய்யறோமோ அப்பதான் நம்ம நாடு முன்னேறும். நீங்க வாங்கப்பா, நம்ம 2 பேரும் போய் ஓட்டு போட்டு வரலாம். சந்தியா, என்னாச்சு திடீர்னு? இதை சாப்பிட்றீங்களா? இந்தாங்க இந்தாங்க சார். என்னங்க, நானும் போய் ஓட்டு போடணும்னு நினைக்கிறேன். ஓட்டு அது வந்து எங்க அப்பா இப்ப என்ன சொல்லுவாருன்னா, ஓட்டு போடுறது நம்ம எல்லாருடைய கடமை. அதனால யாரும் ஓட்டு போடாம இருக்க கூடாது. அப்படியா? சரி. வீட்டுக்கு போனது இந்த விஷயத்த அம்மா கிட்ட சொல்லணும். இல்லைன்னா அம்மா என்னங்க, நான் போய் ஓட்டு போட்டுட்டு வந்துட்டேன். அத்தை வேற வீட்டுக்கு வந்திருப்பாங்க. அதனால நான் வீட்டுக்கு போட்டுமா? சரி. ஆனால் கொஞ்சம் இருங்க. இங்கே பாரு, அண்ணியை பத்திரமா கூட்டு போய் வீட்டில் விட்டு வாப்போ. சரிங்கண்ணா. அண்ணி வந்துட்டீங்களா? அண்ணி, இதுல நீங்க ஏன் செய்றீங்க? நான் பாத்துக்கிறேன். பரவாயில்ல, நானும் உதவி பண்றேன். அண்ணி, உங்களுக்கு
உங்களுக்கும் இந்த மீனாட்சி அன்னைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. நீங்க எப்படின்னா யாருமே சொல்லாமலே வந்து வேலை செய்ய ஆரம்பிப்பீங்க. ஆனா அவங்க ஒரு வேலை கூட செய்யாம எப்ப பார்த்தாலும் தூங்கிக்கிட்டே இருக்கிறதா அவங்க வேலையே. வெளியே வந்து ஒரு வேலை கூட செய்ய மாட்டாங்க. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, எங்க வீட்ல வேலை சொல்லிட போறாங்கன்னு சொல்லி அவங்க இன்னைக்கு வீட்ல டீ குடிக்க கூட வரல. இல்ல கஸ்தூரி, அப்படிலாம் இருக்காது. ஒருவேளை மீனாட்சி கடைக்கு வரவங்களுக்கு உட்காந்து புடவை கூட காட்டிட்டு இருக்கலாம். அதனால வீட்டுக்கு வர டைம் கிடைச்சிருக்காது. அண்ணி பாவம், உங்களுக்கு ஒண்ணும் தெரியல. ஆனா அம்மா இப்ப வீட்டுக்கு வந்த உடனே நீங்க வேணா பாருங்களேன், அவங்க தலை தெறிக்க ஓடி வந்துருவாங்க. What a lovely movie, no? You know what? I just love that hero. He was so handsome. Oh wow. கொஞ்சம் அமைதியா பேசு. நீ மூவி பார்க்கிறதுக்கு யார்கிட்டயும் சொல்லாம தானே வந்த? இப்ப நீ சொன்னதெல்லாம் உன் அண்ணி காதுல விழுந்துருச்சு. Don't worry. She doesn't know English. She just 7th class pass. I just know how girls get married without passing the 10th standard. They just want to get married as soon as possible. அண்ணி அண்ணி, இவங்க எப்படி கீன்னு சிரிக்கிறாங்க பாத்தீங்களா? எனக்கு நல்லா தெரியும், இவங்க இன்னைக்கு காலேஜ்க்கு போகாம படத்துக்கு போயிட்டு வந்திருக்காங்க. ஆமா, அதான் இப்போ தேவையில்லாம இங்கிலீஷ்ல பேசுறாங்க. நமக்கு எதுவும் புரிய கூடாதாமா. ஓகே பை, டேக் கேர். Okay, bye. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஓகே பை, டேக் கேர். Okay, bye. ஆச்சரியமா இருக்கு அண்ணி, நீங்க வீட்டுக்கு வந்து வேலை செய்றீங்களா? அப்ப பெரியம்மா வீட்டுக்கு வந்திருக்கணுமே. என்ன சொல்ற? அத்தை வந்துட்டாங்களா? வந்துட்டேன். அதுக்கு என்ன இப்போ? நான் பஜனைக்காக தான் போயிருந்தேன். இந்த வீட்டை விட்ட ஒண்ணு நிரந்தரமா போகல, அதான் திரும்பி வந்துட்டேன். கஸ்தூரி, கொஞ்சம் எல்லாருக்கும் டீ போட்டு கொடு. சரிங்கய்யா. சீக்கிரமா. அப்படியே முதல்ல எனக்கு கொஞ்சம் தண்ணி கொடு. எல்லாரும் ஒழுங்கா வேலையை செய்யுங்க. அத்தை, நாங்க ஒழுங்கா தான் வேலையை பார்த்துட்டு இருக்கோம். நாங்க 2 பேருமா ரொம்ப நேரமா உட்கார்ந்து இந்த வேலையை பார்த்துட்டு இருக்கோம். நீங்க எதுக்காகவும் கவலைப்படாதீங்க அத்தை. அப்படின்னா காலையில இருந்து நீங்க 2 பேரும் இததான் சுத்தம் பண்ணிட்டு இருந்தீங்களா? உங்க 2 பேர் கையும் வேகமா வேலை செய்யாதா? 2 பேரும் காலையில இருந்து 5 கிலோ தான் சுத்தம் பண்ணிருக்கீங்களா? அத்தை, அது வந்து நாங்க எனக்கு நல்லா தெரியும். நான் தான் காலையில இருந்து வீட்ல இல்லல்ல, அதனால இந்த வீட்ல யாருமே வேலை செய்யாம வெட்டியா பேசிட்டு இருந்திருப்பீங்க. நான் தண்ணி அடிச்சு கொடுக்கறேன். காலை ஏற்கனவே கழுவிட்டேன். ஆண்டவா. அத்தை, நாங்க இன்னும் நிறைய வேலையை செஞ்சிருப்போம். ஆனா அக்காவும் அவங்க வீட்டுக்காரும் எங்கேயும் வெளியில போயிருந்தாங்க. அதான். பாரு மீனாட்சி, வேலை வெட்டி எல்லாத்தையும் விட்டுட்டு என் பின்னால வர்றதால வேலை எதுவுமே நடக்க போறது இல்ல. போ, போய் இருக்கிற வேலையை முதல்ல முடி. போ போ. அப்பா கடவுளே.
நான் உங்ககிட்ட கேட்கவே மறந்துட்டேன். இன்னைக்கு எங்க போயிருந்தீங்க நீங்க?